Hi, this is Sri Priya. Welcome to Sri Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கிரேவி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் மஞ்சூரியன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு இருக்கும். ரொம்ப ஈஸி. ட்ரையாகவும் நம்ம பண்ணலாம், மஞ்சூரியன் கிரேவியாகவும் பண்ணலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க. ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கி பிளான்ச் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து இந்த புழுலாம் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 3 minutes to 5 minutes குக் பண்ணோம். அப்போ நல்லா வெந்துடும். இதில் நான் அந்த காலிஃப்ளவரில் 1/2 கப் மைதா, 1/2 கப் கார்ன்ஃப்ளோர், 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சி இஞ்சி பச்சை மிளகா கார்லிக் பேஸ்ட்டு அதை போட்டிருக்கேன். அதான் காரத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ வேணால் ரெடி டு மேக் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் இதை வந்து ஒரு 1 day ஆகிடுச்சு. நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மினிமம் 1 hour ஊற வைக்கலாம். ஸோ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு ட்ரையாகவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், கிரேவியாகவும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி மஞ்சூரியன்லாம் பொரிக்கிறதுக்கு நம்ம கடலெண்ணெய் விட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா கடலெண்ணெயோட ஃப்ளேவர் வந்து அந்த காலிஃப்ளவரில் வந்துடும். ஸோ நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு சூடு பண்ணியிருக்கேன் ஒரு இரும்பு வாணலில். நான் பாருங்கள், ஒன்றை போட்டு பார்ப்போம். சூடாயிடுச்சு ஆயில். நம்ம இந்த மாதிரி போட்டு நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வெந்தது தான். அந்த மேலே இருக்க கோட்டிங், அந்த ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகணும். அவ்வளோதான். க்ரன்ச்சியாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்ட உடனே நம்ம கரண்டியை விட்டு கிண்ட வேணாம். ஒரு கொஞ்சம் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கட்டும். இன்னும் நம்ம இந்த மாதிரி ஒன்றா ஒட்டிகிட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம இப்படி லைட்டாக குத்தி விட்டு பிரித்து விடலாம். இது கொஞ்சம் தெளிக்கும். ஏன்னா நம்ம க்ரீன் சில்லி அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த விதையெல்லாம் இருக்குல்ல. அதனால் நம்ம பிகினர்ஸாக இருந்தால் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புளாக இருந்தால் நல்லா பண்ணுவாங்க. பாருங்கள், இப்படி நல்லா வெந்து வருது. இது கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்ம இதை சும்மாவும் சாப்பிட்லாம், மஞ்சூரியன் வந்து கிரேவி வச்சும் சாப்பிட்லாம், கொஞ்சம் மஞ்சூரியன் மாதிரி ட்ரையாக வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம வந்து டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இதை வச்சு நம்ம மஞ்சூரியன் கிரேவி பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். இப்போ அந்த ஜிஞ்சர் கார்லிக் க்ரீன் சில்லி எல்லாம் சாப் பண்ணது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம், இந்த கேப்சிகம் வந்து நான் நல்லா போட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துருக்கேன். நம்ம இன்னும் கொஞ்சம் குடமிளகா கூட போட்டுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் சால்ட்டு. ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி தரும். இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். ஒரு கடாயில் நான் 1 tablespoon சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு பொடியாக நறுக்கின ஜிஞ்சர், பொடியாக நறுக்கின கார்லிக், பொடியாக நறுக்கின ஆனியன் போட்டிருக்கேன். விதையை எடுத்துட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணணும். இது வந்து ஒரு 1 minute ஃப்ரை பண்ணால் போதும். ரா ஸ்மெல் போகணும் அப்படிலாம் எந்த அவசியமும் இல்லை. நறுக்கி இப்போ சாப் பண்ணி போட்டதெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பெருசாக நறுக்கின வெங்காயம் அண்டு குடமிளகாய், இதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் கேப்சிகம்லாம் க்ரன்ச்சியாக ஃப்ரை ஆகிடுச்சு. நான் 1 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் போட்டிருக்கேன், ரெட் சில்லி சாஸ். 1 ஸ்பூன் வந்து நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன்.
1 ஸ்பூன் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம கலந்து விடலாம். சோயா சாஸோட கலர் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஹாட் வாட்டர் விடலாம். நான் 1 டம்ளர் விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, காரம் எல்லாமே. கொதி வரட்டும். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் வாட்டர் விட்டுருக்கேன். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது. எப்போ நம்ம இந்த மஞ்சூரியன் கிரேவியில் ஆட் பண்ணுமோ அப்போ வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடும். அப்புறம் நம்ம கொஞ்சம் வாட்டர் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். இது இப்போ வந்து கொதி வந்துடுச்சு மஞ்சூரியன் கிரேவி. இப்போ நம்ம இதை கார்ன் ஸ்லரியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம் ஆட் பண்ணி. இதை கரைச்சி வச்சோன்னா உடனே ஆட் பண்ணணும், இல்லாட்டி அடியில் திக்காகிடும். அதனால நம்ம எப்போ சேர்க்க போகிறோமோ இப்போ ஆட் பண்ணி இது நம்ம நல்லா கிளாஸியாக வரும், திக்காகவும் இருக்கும் கிரேவி. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேம்லேயே. நம்ம அப்படியே கலரி விடணும், இல்லாட்டி கொஞ்சம் அடி பிடிச்சிடும். பாருங்கள், இப்போயே நமக்கு நல்லா அந்த கிளாஸி இது தெரியுது. நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்க்கு வைக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி தான் செய்கிறோம், ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை. அந்த கார்ன்ஸ்டார்ச் உடனே குக் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹாட்டாக தான் இருக்குது வாட்டர். இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. நம்ம எப்படின்னா நம்ம இப்போயே போட்டோன்னா உடனே சர்வ் பண்ணுறப்ப நம்ம போட்டு நம்ம கொடுத்தோம்னா இந்த க்ரன்ச்சியாக இருக்கும் காலிஃப்ளவர் மஞ்சூரியன். நம்ம முன்னாடியே போட்டு நம்ம லேட்டாக சூடு பண்ணி சர்வ் பண்ணோன்னா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். ஸோ எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ அதை கொஞ்சம் மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணதை போட்டு இந்த கிரேவியை மேலே விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணால் ஒரு 1/2 செகண்ட் இல்லை ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் அதிலே வந்து நம்மளுக்கு நல்லா அது மெர்ஜ் ஆகிடும் அந்த மஞ்சூரியன் கிரேவியில். அதனால் நான் எப்போ சர்வ் பண்ண போகிறேனோ அப்போ தான் போட்டு கொடுப்பேன். முன்னாடியே போட்டால் அது நல்லா இருக்காது, எல்லாமே சாகியாகிடும் அப்படியே. நான் இது குக் ஆனோன்னே இந்த கிரேவியை நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேன். இந்த ஃப்ரை பண்ண மஞ்சூரியனையும் தனியாக வச்சுருப்பேன். ரெண்டுத்தையும் நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளோர் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடைசியாக நம்ம கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட்டே வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாட்டரியாகவும் பண்ணிக்கலாம், திக்காகவும் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது போட்டு நம்ம ஒரு 1 மினிட் குக் பண்ணுவோம். கெச்சப் சேர்க்குறதும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மஞ்சூரியன் கிரேவி வந்து ரெடியாக இருக்குது. இந்த பேசிக் கிரேவியை நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம காலிஃப்ளவரோ மிக்ஸ்டு வெஜிடபிள் ஃப்ரையோ இல்லை சிக்கனோ எது வேணால் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் பேஸு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப வாட்டரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கெச்சப் மறந்துடாமல் சேருங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். ஃப்ரை பண்ணி வச்ச காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் நான் அதை மேட்ச் பண்ண போகிறேன். நான் ஒரு சின்ன பிளேட்டில் நான் வந்து இந்த மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸை நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நான் எப்போ சாப்பிட போகிறேனோ அப்போ தான் நான் வந்து இந்த கிரேவியை ஆட் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ நம்ம இந்த கிரேவியை இப்போ இது மேலே விடலாம். ஃப்ரைடு மஞ்சூரியன் மேலே ஒரு 1 மினிட்லேயே இது வந்து அதில் சோக் ஆகிடும். ஸோ நம்ம எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ தான் நான் இந்த மஞ்சூரியன் கிரேவியில் இந்த ஃப்ரை பண்ண வெஜிடபிளை ஆட் பண்ணும். டேஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றப்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம். Yummy.